Hey everyone, already I posted a video about rendering. What is CSR, SSR, SSG, ISR இதை பற்றிலாம் அதோடைய ப்ராக்டிக்கல் வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும். நான் நெக்ஸ்ட்.js சூஸ் பண்ணிக்கிறேன். வாங்க லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வந்து ஒரு ப்ரஷ் அப் மாதிரி பண்ணிடலாம். கிளைண்ட் சைட் ரெண்டரிங்னா என்ன நம்ம பார்த்தோம். கிளைண்ட் ஆர் ப்ரௌசர் இது ரெண்டுமே ஒன்று தான். கிளைண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாரு சர்வருக்கு அப்படின்னா சர்வர் வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணோம். அந்த சர்வர் ரெஸ்பான்ஸில் நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா HTML, CSS, JavaScript இது எல்லாமே நம்மளுக்கு ப்ரௌசருக்கு வரும். ப்ரௌசருக்கு வந்தோடனே ப்ரௌசர் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த V8 இன்ஜின் குரோமில் வந்து V8 இன்ஜின் இருக்குது. அந்த JavaScript இன்ஜின் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா JavaScripட்டையும் டவுன்லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம் தேவையான ஸ்கிரிப்ட் எல்லாமே. ஸோ அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் அது எடுத்துக்கும். அந்த நேரத்தில் நம்மளுக்கு மொபைல்லையோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ பார்த்தோன்னா வந்து blank ஸ்க்ரீன் தான் இருக்கும். ஃபுல் அண்ட் வெப் பேஜ் வந்து நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. இன்ட்ராக்ட் பண்ணவே முடியாது. அந்த கப்புள் ஆஃப் செகண்ட் ஆர் கப்புள் ஆஃப் மில்லி செகண்ட் வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து வெப் பேஜ் வந்து ஷோ ஆகும் கிளைண்ட் சைட் ரெண்டரிங்கில். கிளைண்ட் சைட் ரெண்டரிங்கில் பெரிய ட்ராபேக்கே வந்து அந்த ஒயிட் ஸ்க்ரீன் தான். அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரியாது. அதை நீங்கள் த்ராட்டல் டவுன் பண்ணி பார்த்தீங்க 3G 2G அப்படிலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு blank ஸ்க்ரீன் வரும். ஐ மீன் ஒயிட் ஸ்க்ரீன் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் டவுன்லோட் ஆகி பார்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வெப் பேஜ் ஷோ ஆகும். வாங்க இப்போது வந்து ப்ராக்டிக்கலுக்கு போய் பார்க்கலாம். இப்போ CSR வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்.js அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே இந்த கான்செப்டை லேர்ன் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், நான் வந்து CSR கிளைண்ட் சைட் ரெண்டரிங்க்கு வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இது எல்லாமே ஆல்ரெடி நான் கோட்லாம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஏன்னா டைம் கன்சியூம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கான்செப்ட் மட்டும் தான் லேர்ன் பண்ண போகிறோம். மற்றபடி வேறு எதுவுமே லேர்ன் பண்ணல. ஓகே, ஸோ ரியாக்டை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபங்க்ஷன் காம்பவுண்ட் ஒரு ஃபங்க்ஷனை போட்டிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனில் யூஸ் ஸ்டேட் இதெல்லாம் பிளாப்ளா இதெல்லாம் பண்ணி பேசிக்காக இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து ஹிட் அடித்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம இந்த வெப் பேஜில் ஷோ பண்ணுறோம். ஸோ இதுதான் ஓகேங்களா. இப்போ நான் ஆல்ரெடி டெவ் சர்வரை ரன் பண்ணிட்டேன். ஓகே, ரன் ஆகுது. இப்போ பாருங்கள், நான் இப்போ இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ஒர்க் ஆகுது. ஓகே, நான் இங்கே எண்ட் பாயிண்டில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் இந்த கோடு என்ன ஏது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்.js படிக்கும்போது அந்த கிராஷ் கோர்ஸில் இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இந்த CSR கான்செப்ட்டுக்கு மட்டும்தான் இப்போ நான் இந்த வீடியோ. ஓகே, நான் நெட்வொர்க் டேப்பில் வரேன். நெட்வொர்க் டேப்பில் வந்து டாக்ஸில் வந்திருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பேஜை. ரிஃப்ரெஷ் பண்ணி CSR இதை கிளிக் பண்ணி ரெஸ்பான்ஸில் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெறும் லோடிங் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த வெறும் இந்த HTML டேக் மட்டும்தான் இருக்கும். இந்த டாம் இந்த டாம் இந்த ஃபெச்சாக இங்கே நம்ம பைண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த டாம் ஆப்ரேஷன்லாம் பாருங்கள் இங்கே நடக்கவே இல்லை. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நடக்கவே இல்லை பாருங்கள், இங்கே வரவே இல்லை. இப்போ நீங்கள் அப்படி செக் பண்ணால் கூட இங்கே போய் வியூ சோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த செகண்ட் ஒன்று காப்பி பண்ணிவிட்டு வியூ சோர்ஸில் போயிட்டு ஃபைண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா வரல. ஸோ அப்படி வரலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். இந்த ரெண்டரிங் எங்கே நடக்குது அப்படின்னா வந்து நம்ம ப்ரௌசரில் தான் நடக்குது, நம்ம கிளைண்டில் தான் நடக்குது. எல்லா ரிசோர்ஸும் நம்ம கிளைண்ட்டுக்கு வந்துடும். சர்வர்லேருந்து நம்ம ஏதாவது ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து சர்வர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அந்த ரெஸ்பான்ஸில் HTML, CSS, JavaScript எல்லாம் வந்து நம்ம கிளைண்டில் தான் வந்து இந்த எல்லா எக்ஸிக்யூஷன் JavaScript எக்ஸிக்யூஷன் எல்லாமே நடக்கும். ஓகேவா, அதனால தான் வந்து இப்போ நம்மளுக்கு இங்கே ரெஸ்பான்ஸில் எதுவுமே வரல. அந்த கிளைண்ட்டு டிவைஸ்க்கு வந்து தான் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே வந்து பைண்ட் ஆகும். ஓகேவா, அதனால தான் வியூ சோர்ஸில் வந்து அது வரல. ஓகே, ஸோ அதனால தான் வந்து கிளைண்ட் சைட் ரெண்டரிங் இஸ் பேட் ஃபார் SEO வெப்சைட். இப்போ நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் வெப்சைட் பண்ணுறீங்க அப்படின்னா CSR ரெண்டரிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த பேஜில் வந்து கூகுளில் சர்ச் ஆகணும், இண்டெக்ஸ் ஆகணும்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. ஓகேவா, CSR இந்த CSR ரெண்டரிங் எதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வெறும் ஒரு அட்மின் போர்ட்டல் மாதிரி பண்ணுறீங்க, உங்களுக்கு SEOலாம் வந்து எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு நீங்கள் CSR யூஸ் பண்ணிக்கலாம். இது கிளைண்ட் சைட் ரெண்டரிங்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா. இங்கே பாருங்கள், இது கிளைண்ட் சைட் ரெண்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்த்துருக்கோம். நெட்வொர்க்கிங்கில் வந்து இங்கே ரெஸ்பான்ஸில் பார்க்குறோம். இதுவும் ஒன்று தான், இந்த வியூ சோர்ஸில் போய் பார்க்குறது ஒன்று தான். ஓகேங்களா, இப்போ செகண்ட் வேறு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து இங்கே லோடிங்னு கொடுத்துருக்கேன்.
அப்போ எனக்கு இது இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்கிறதுனால இது எல்லாமே டக்குன்னு வந்துடுது. ஓகேவா? டக்குன்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு லோடிங் ஸ்டேட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து டிசேபிள் பண்ணுறேன் ஜாவாஸ்கிரிப்டை ப்ரௌசரில். ஒரே நிமிஷம். இங்கே பாருங்கள், ஜாவாஸ்கிரிப்டை டிசேபிள் பண்ணுறேன். டிசேபிள் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு போடுறேன். இங்கே பாருங்கள், டிசேபிள் பண்ணிட்டு இப்போ நான் ஜாவாஸ்கிரிப்டை இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பேஜை. பாருங்கள், இங்கே பாருங்கள், வெறும் லோடிங்கில் தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து டிசேபிள் பண்ணிட்டேன் இல்லையா? இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதை தான் நான் சொல்லியிருந்தேன், blank பேஜ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதுதான் அந்த blank பேஜ். நான் வந்து நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த டெக்ஸ்ட்டை போட்டிருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ blank-ஆ இருக்கும் இல்லையா? அதான் blank பேஜ். ஓகே. இதுதான் வந்து கிளைண்ட் சைட் ரெண்டரிங். சர்வர் சைட் ரெண்டரிங். சர்வர் சைட் ரெண்டரிங்கில் வந்து ஒரு கிளைண்ட் வந்து சர்வருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தாரு அப்படின்ற பட்சத்தில் சர்வர் வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். அந்த ரெஸ்பான்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா HTML ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஸோ நம்ம சிஎஸ்ஆரில் எப்படி பார்த்தோம்? சிஎஸ்ஆரில் வந்து கிளைண்டில் தான் வந்து எல்லாமே நடக்கும்னு பார்த்தோம் இல்லையா? அந்த எக்ஸிக்யூஷன் பார்ட் அது வந்து இங்கே வந்து சர்வர்லேயே நடக்கும். ஸோ அதனால தான் இது பேர் வந்து சர்வர் சைட் ரெண்டரிங். ஸோ இங்கே வந்து நம்ம முன்னாடி வந்து ஒரு ட்ராபேக்காக பார்த்துருந்தோம் இல்லையா? blank ஸ்க்ரீன். அது வந்து இங்கே வராது. ஏன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது. HTML ரெப்ரசன்டேஷன் சர்வர்லேருந்து வரும்போது நம்மளுக்கு அதுதான் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? டக்குன்னு நம்மளுக்கு வந்து வெப்பேஜ் ஷோ ஆகிடும். ஸோ முன்னாடி பார்த்தா அந்த blank ஸ்க்ரீன் வந்து இதில் வராது. ஸோ இங்கே வந்து ஒரு வெப்பேஜும் நம்ம வேறு நேவிகேட் ஆகி வேறு பேஜ் /1/2 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது HTML வந்து ஜென்ரேட் ஆன் ஈச் ரெக்வஸ்ட் பார்த்தோம். இது வந்து சர்வர் சைட் ரெண்டரிங். ஓகே. இப்போ சர்வர் சைட் ரெண்டரிங்கில் வந்து இங்கே பாருங்கள், சேம் தான். அதே ஃபங்க்ஷனுக்கு போட்டு ஒரு ஏபிஐக்கு ஹிட் அடிக்கிறேன். அது வந்து ரெக்வஸ்ட் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே வருது. ஓகேவா? ஸோ சேம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து நான் டிசேபிள் பண்ணுறேன் ஜாவாஸ்கிரிப்டை. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இது டிசேபிள் தான் இருக்குது. ஓகேவா? நம்ம முன்னாடி கிளைண்ட் சைட் ரெண்டரிங்கில் பார்க்கும்போது நம்ம இது டிசேபிள் பண்ணோம் இல்லையா? ஸ்டில் டிசேபிள் இருக்குது. பட் ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஒர்க் ஆகுது. இது சர்வர் சைட் ரெண்டரிங். ஏன்னா வந்து இதுதான் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். இந்த ரெண்டரிங் வந்து எல்லாமே சர்வர்லேயே நடந்துடும். சர்வரில் நடந்து நம்ம ஒரு டைம் ஹிட் அடிக்கும்போது தான் வந்து HTML ஜென்ரேட் ஆன் ஈச் ரெக்வஸ்ட். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே நம்மளுக்கு எந்த விதமான டேட்டாலாம் சூப்பராக வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே சர்வர்லேயே அந்த எக்ஸிக்யூஷனில் நடந்துடும். வெறும் நம்மளுக்கு அப்படியே அந்த பேஜஸ் வந்து நம்மளுக்கு சர்வ் பண்ணும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நான் இங்கே எனேபிள் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இது ஆஃபீஸாக ஒர்க்கு தான் ஆகும். ஓகேவா? இங்கே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து சர்வர் சைட் ரெண்டரிங்னா ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷன் அந்த விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து சர்வர்லேயே நடந்துடும். ஓகே, கிளைண்டில் நடக்காது. அப்படியே டக்குன்னு நம்ம ஹிட் அடிச்சோன்னா டக்குன்னு நம்மளுக்கு ஸ்பீடாக வந்து ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஓகே. ஸோ அப்புறம் இன்னும் என்ன அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், நான் வந்து இங்கே கன்சோல் போட்டிருக்கேன். இப்போ நான் இங்கே ப்ரௌசரில் வந்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இதுதான் ப்ரௌசர். நான் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே ஒரு கன்சோல் போட்டிருக்கேன் பாருங்களேன், ஐ எம் ஃப்ரம் SSR அப்படின்னு. இந்த கன்சோல் எனக்கு இங்கே வரவே இல்லை பாருங்கள். ஏன்னா இது வந்து கிளைண்ட் ஆச்சு இல்லையா? இதுதான் கிளைண்ட்டு, ரைட்? ப்ரௌசர்னால் கிளைண்ட் தான் நம்ம பார்த்தோம் முன்னாடி. பட் ஆனால் அந்த கன்சோல் இங்கே வந்துருக்கு பாருங்கள். ஏன்னா இது வந்து சர்வர். ஓகேவா? இது வந்து நோட் சர்வர். அதனால் இங்கேருந்து தான் அது வரும். ப்ரௌசரில் வரவே வராது. ஏன்னா நம்ம இங்கே இந்த ஃபங்க்ஷன் ரைட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், கெட் சர்வர் சைட் ப்ராப்ஸ். இது வந்து சர்வர் ரன் ஆகணும்னு தான் நம்ம போட்டிருக்கோம். நான் Next.jsல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல. இந்த கோட் நம்ம அங்கே சர்வரில் போடுறது, சர்வர் சைட் ரெண்டரிங்க்கு சர்வரில் போட்டிருக்கேன். அதனால் அது சர்வர்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வருது. இங்கே மெயினானது பார்த்திங்கன்னா வந்து நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், SEO ஃப்ரெண்ட்லி இல்லைன்னு பார்த்தோம் இல்லையா? இங்கே பாருங்கள், நான் நெட்வொர்க் டேப் போகிறேன், SSR கிளிக் பண்ணுறேன். ஸோ ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எனக்கு எல்லா எல்லையும் வந்திருக்கு பாருங்கள். இங்கே நம்ம என்ன போட்டிருக்கோமோ அந்த எல்லா எல்லையும் எனக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் என்ன, ஆப்வியஸாக இப்போ நம்ம வியூ சோர்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம சோர்ஸ் கோட் எல்லாமே அங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த ஆல்ரெடி நம்ம இது செகண்ட் ஒன் தான் பண்ணோம். இங்கேயும் செகண்ட் ஒன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள், இல்லை என்ன 2 டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஜேசனாக வந்து எடுத்து வச்சுக்கோம் Next.jsல. இது நம்ம அப்புறமா Next.js சீரிஸ் பார்க்கும்போது ரொம்ப டீப்பாக பார்க்கலாம். ஸ்டாட்டிக் சைட் ஜெனரேட்டர் இங்கே வந்து npm run build, இந்த பில்டு ஃபேஸ் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போது நம்ம முன்னாடி சர்வர் சைட் ரெண்டரிங்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து சர்வர் சைட் ரெண்டரிங்கில் வந்து எல்லாமே சர்வரில் நடக்கும் ரெண்டரிங் எல்லாம் அப்படின்னு பார்த்தோம், அந்த எக்ஸிக்யூஷன் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷன் எல்லாம். பட் அங்கே என்ன அது வந்து பிரச்சனை, ஏன் அது ப்ராப்ளம் அப்படின்னா வந்து ஏன்னா சர்வர் காஸ்ட் ஆகும் இல்லையா? அது எல்லாம் எக்ஸிக்யூஷன் சர்வரில் நடக்கும்போது சர்வர் காஸ்ட் ஆகும்.
அது ஒரு லாங் பீரியடில் வந்து அது அதிகம் காஸ்ட் ஆகும். அதனால் வந்து அது வந்து பேட் ஐடியா ஒன்று. ரெண்டாவது வந்து யூசர் எப்போ ரெக்வஸ்ட் கொடுக்குறாரோ அப்போ தான் அந்த HTML வந்து ஜென்ரேட் ஆகி நம்மளுக்கு சர்வ் ஆகும். ஓகே, இது ரெண்டும் சால்வ் பண்ணுறது தான் வந்து SSG வந்தது. இப்போ நம்ம npm run buildன்னு போட்டோம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷனில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து HTML அழகாக ஜென்ரேட் ஆகி .html ஃபைலாகவும் .jsn ஃபைலாகவும் நம்மளுக்கு வந்து உட்காந்துக்கும். நான் வந்து Next.js அந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து ரெடி டு கோ அப்படின்ற ஸ்டேட்டில் வந்து உட்காந்துக்கும். எல்லாமே ரெடியாக இருக்கும். ஸோ அதை அப்படியே நம்ம ஸ்டாட்டிக்காக வந்து டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சர்வரில் CDN அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம எங்கேருந்து ரெக்வஸ்ட் கொடுத்தாலுமே வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெஸ்பான்ஸ் வரும் நம்மளுக்கு. ஓகேவா? அதனால தான் வந்து ஆல் இன் ரெடி ஸ்டேட் அப்படின்னு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கேயே நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடும். நம்ம அந்த ஃபைல்ஸ் இங்கே டிப்ளை பண்ணுறோம். HTML CSS JavaScript இங்கே டிப்ளை பண்ணுறோம். நான் HTML CSS JavaScript இங்கே போடல. அந்த ரிசோர்ஸ் எல்லாமே நீங்கள் வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோவில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் மேலே ஐ பட்டனில் தரேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இல்லைனா வந்து ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இதோட டீட்டெயிலாக வந்து அனிமேஷன்லாம் போட்டு அதில் இன்னும் இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அதுதான். ஓகே, அப்புறம் அதனால் வந்து இங்கே யாராவது வந்து கிளைண்ட்டுக்கு இங்கே வந்து ரெஸ்பான்ஸ் வருது இல்லையா, இந்த சர்வர்லேருந்து ரெஸ்பான்ஸ் வருது இல்லையா, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து டக்குன்னு வந்து ஷோ பண்ணும். அந்த வெப்பேஜுக்கு டக்குன்னு ஷோ பண்ணும். எந்த விதமான வெயிட் எதுவுமே இருக்காது. இந்த கோர் வெப் வெயிட்டில் ஒரு 4 மெட்ரிக்ஸ் இருக்குது, 4-5 மெட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நம்ம முன்னாடி பார்த்ததை விட கிளைண்ட் சைட் ரெண்டரிங், அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்று பார்த்தது வந்து சர்வர் சைட் ரெண்டரிங், அது ரெண்டுத்தில் என்ன மைனஸ் இருக்கோ அதை வந்து இது டேக்கிள் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம SSG ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி தான் அந்த கோடில் எல்லாமே போட்டிருக்கேன். ஓகே, இப்போ SSGயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் நேவிகேட் ஆகிக்கிறேன் SSG. ஓகே, ஸோ இங்கே செக் பண்ணிக்கிறேன் JavaScript. ஓகே, JavaScript எனேபிளில் தான் இருக்குது. ஸோ டிசேபிள் பண்ண வேண்டாம். ஓகே, இங்கே பாருங்கள், டிசேபிள் பண்ணாலே இது ஒர்க் ஆகும். ஒரு டைம் பண்ணிக்கலாம். இது வந்து சர்வர் சைட் ஜெனரேட்டர். ஓகே, SSG டிசேபிள் பண்ணாலும் இங்கே பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணால் ஒர்க் ஆகும். ஓகே, இது வந்து சர்வர் சைட் இது வந்து கிளைண்ட் சைடில் இந்த பிரச்சனை. ஓகே, இது சால்வ் ஆகிடுச்சு. ஒன்று, சர்வர் சைடில் என்ன பிரச்சனை இருந்ததுன்னு பார்த்தோம். நம்ம சர்வர் காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. பட் ஆனால் இது வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி வந்து இது எல்லாமே வந்து இந்த எல்லாமே ஜென்ரேட் ஆன பில்ட் டைம். ஓகேவா, டெவலப்பர்ஸ் அவர் பில்டு போடும் போதே அப்போவே அதில் நடந்துடும். ஓகே, அது சர்வருக்கு போய் ஹோஸ்ட் பண்ணும்போதே அது எல்லாமே வந்து ஸ்டாட்டிக்காக தான் போய் ஹோஸ்ட் பண்ணுவார். ரைட், இப்போ நான் அதே மாதிரி வந்து இங்கே வந்து வியூ சோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த டேட்டா எல்லாமே அங்கே வந்திருக்கும். இப்போ நான் செகண்ட் ஒன்று காப்பி பண்ணி அங்கே நம்ம சர்ச் பண்ணுமா, அங்கேயும் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் இருக்குது. ஓகே, அப்படின்னா வந்து இது SEO ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, ஸ்பீடாகவும் இருக்குது, எல்லாமே வந்து சர்வர்லேயே நடக்குது. ஓகேவா, கிளைண்ட்டுக்கு எந்த விதமான ஒரு பெயினும் இல்லை. எப்போவுமே வந்து கிளைண்ட் ஃபோக்கஸ்டாக தான் வந்து எல்லாருமே வந்து டிசிஷன் மேக் பண்ணுவாங்க ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னா. என்ன ரீசன் அப்படின்னா வந்து ஒரு கிளைண்ட் வந்து நம்ம ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இப்போ அமேசான் எடுத்துக்கங்க, ஃப்ளிப்கார்ட் எடுத்துங்க, நீங்கள் ஓப்பன் பண்ண அடுத்த இன்ஸ்டண்ட்டாக லோட் ஆகும். ஏன்னா அப்படி இன்ஸ்டண்ட்டாக லோட் ஆகலைன்னா அவங்க அடுத்த டைம் அங்கே வந்து அந்த வெப்சைட்டுக்கே வரமாட்டாங்க, வேறு வெப்சைட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க காம்பீட்டர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க எல்லா டெக் டீமும். இன்க்ரிமெண்டல் ஸ்டாட்டிக் ரீஜென்ரேஷன் சொல்லலாம், இல்லை ஜென்ரேஷன் சொல்லலாம். நம்ம முன்னாடி வந்து CSR பார்த்தோம், SSR பார்த்தோம், அப்புறமா வந்து SSG பார்த்தோம். கிளைண்ட் சைட் ரெண்டரிங், அதாவது வந்து CSRல என்ன பிரச்சனை இருக்கோ அது SSRல சால்வ் ஆச்சு, SSRல என்ன பிரச்சனை இருக்கோ அது SSGல சால்வ் ஆச்சு. ரைட், ஸோ இப்போ வந்து SSGல என்ன பிரச்சனை இருக்குது, இது என்ன சால்வ் பண்ண வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து SSGயே வந்து ஒரு குட் ஆப்ஷன் ஃபார் மார்க்கெட்டிங் வெப்சைட் அந்த மாதிரிக்கலாம். ஓகேவா, இப்போ இது என்ன சால்வ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நான் முன்னாடி வந்து பில் ஃபேஸ் இன்க்ளூட் பண்ண இல்லையா, இங்கே வந்து சோர்ஸ் கோடு நான் இன்க்ளூட் பண்ணுறேன். பேசிக்காக இங்கே வந்து இது வந்து நீங்கள் எப்படி அசியூம் பண்ணிக்கலாம்னா, இப்போ ஒரு நியூஸ் அப்ளிகேஷன் எடுத்துங்களேன். ஒரு நியூஸ் வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த நியூஸ் வெப்சைட் வந்து நிறைய லொக்கேஷனில் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் நிறைய பேர் வந்து லைக் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பிளாகு நியூஸோ பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த யூஸ் கேஸ்க்கு இது சூப்பராக சூட் ஆகும். இது என்னென்னா சோர்ஸ் கோட். இங்கே வந்து அந்த சோர்ஸ் கோடில் வந்து நம்ம வந்து இந்த டைமை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம், இல்லை 10 செகண்ட், இல்லை 2 செகண்ட் அந்த மாதிரி. ஸோ அதனால தான் ரீவேலிட்னு போட்டிருக்கேன். ஓகேவா, இது வந்து நம்ம ஹேண்டில் இருக்கும், நம்ம ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் வந்து வேர்சல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் வெல் வேர்சல் மேக்ஸ் லாட் ஆஃப் மணி. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், npm run build சர்வர் கிளைண்ட்
இது வந்து யூசருக்கு ஷோ பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா எஸ்எஸ்ஜி அதே சேம் தான். பட் இங்கே ஆட் ஆனா என்ன அப்படின்னா வந்து மேனுவலாக வந்து ஒரு ஒரு டைம் வந்து நம்ம வந்து பில்டு போடுவோம் இல்லையா, புஷ் பண்ணுவோம் கோட ஆட்டோமேட்டிக்காக சிஐசிடியில் போயிட்டு அது வந்து ட்ரிகர் ஆகி ட்ரிகர் ஆகி பில்டு ஓடும். அப்புறமா வந்து பில்டு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலான ஃப்ளோ, ரைட்? ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து 10 செகண்டுக்கு ஒரு டைம் பில்டு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நான் என்னென்னா 10 செகண்டுக்கு ஒரு பில்டு போட்டுப்பேன். ஓகே. நீங்கள் முன்னாடி நம்ம பார்த்த எல்லா ரெண்டரிங் பேட்டர்னுமே வந்து என்டையராக பில்ட் ஆகும். ஓகே. இந்த கீ பாயிண்ட் வந்து இதுதான். முன்னாடி பார்த்த எல்லாமே வந்து என்டையர் பில்ட் ஆகும். நான் ஒரு டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஃபுல் அப்ளிகேஷன் வந்து ரீபில்ட் ஆகும். பட் இன்க்ரிமெண்டல் ஸ்டாட்டிக் ரீஜென்ரேஷன் என்ன ஆகும் அப்படின்னா வந்து என்டையர் பில்டு வந்து பில்ட் ஆகாது. ஐ மீன் என்டையர் சோர்ஸ் கோட் வந்து பில்ட் ஆகாது. நீங்கள் எங்கே சேஞ்ச் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் பில்ட் ஆகும். சூப்பராக இருக்குல்ல? ஓகே. நீங்கள் எங்கே என்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த பேஜில் மட்டும்தான் ரீபில்ட் ஆகும். மீதி எங்கேயுமே ரீபில்ட் ஆகாது. ஸோ இப்போ இங்கே என்ன நம்ம காஸ்ட் வைஸும் சேவ் பண்ணலாம், ரைட்? ஸோ இப்போ இங்கே என்ன நம்ம காஸ்ட் வைஸும் சேவ் பண்ணலாம். ஏன்னா என்டையராக வந்து ரீபில்ட் ஆகும்போது தான் வந்து ஒரு 30 நிமிஷம் பில்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் தான் வந்து சர்வர் வந்து 30 நிமிஷம் எடுத்துக்கும், ரைட்? அதுக்கு 30 நிமிஷம் வந்து நம்ம காசு கட்டுற மாதிரி இருக்கும். வேறஸ் இங்கே வந்து ஒரு 2 செகண்டில் பில்ட் ஆகுதுன்னா அந்த 2 செகண்ட் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இது வேர்ஸில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்க்ரிமெண்டல் ஸ்டாட்டிக் ரீஜென்ரேஷன். ஸோ இதனால் இதுக்கு நான் ப்ராக்டிக்கலாக எதுவுமே கோடு காமிக்கல. நான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸோ சேம் தான் இது. பட் என்னென்னா ஒரே ஒரு அந்த பெர் பேஜ் இது அந்த நான் இதுக்கு எதுக்கும் ப்ராக்டிக்கலாக காமிக்கல. என்னென்னா ஸோ முன்னாடி எஸ்எஸ்ஜி பார்த்தாலே அதே சேம் தான். இங்கே ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா வந்து என்டையராக ப்ராஜெக்ட் வந்து ரீபில்ட் ஆகாது. ஸோ அது மட்டும்தான். மற்றபடி எல்லாமே சேம் தான்.